10ஆம் வகுப்பு அறிவியலில் வந்து அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் வந்து pHோட அளவு வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்க்க போகிறோம். மனித ரத்தத்தின் pHின் மதிப்பு 7.35 7.45 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரத்தத்தில் வந்து pHோட மதிப்பு வந்து இந்த அளவோட 7.35 விட குறைந்தாலோ இல்லாட்டி 7.45 விட அதிகரித்தாலோ நமக்கு வந்து நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரத்தத்தினுடைய மதிப்பில் வந்து 7.35 7.45 வரைக்கும் தான் இருக்கணும். அதை விட குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ அது நோயை உண்டாகும். மனித செரிமான மண்டலத்தின் pHின் மதிப்பு நமது இரைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்குதுன்னு நமக்கு தெரியும். HCl வந்து நம்மளோட இரைப்பையில் வந்து சுரக்குது. அந்த இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து எந்த இரைப்பையை வந்து பாதிக்காமல் உணவை வந்து செரிக்க உதவுகிறது. உணவு செரிமானம் அடைகிறதுக்கு காரணம் நம்மளோட இரைப்பையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லப்படுது. இரைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான pH மதிப்பு வந்து 2. இரைப்பையில் இருக்கக்கூடிய pHோட தோராயமான மதிப்பு வந்து 2. ஆல்ரெடி நம்மளோட ரத்தத்தில் வந்து எவ்வளோ pH மதிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். 7.35 7.45 வரைக்கும் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்மளோட இரைப்பையில் வந்து pHோட மதிப்பு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட மதிப்பு வந்து pH மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 2. pH மாற்றம் பற்சிதைவுக்கு காரணம் நம்மளுடைய வாயில் வந்து pHோட அளவு வந்து அதிகரிச்சுனாலோ pHோட அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட பற்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சொத்தப்பை இல்லாத பற்கள் வந்து சிதைவடைன்னு சொல்லியிருக்காங்க. மனித உமிழ்நீரின் pHின் மதிப்பு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மனித உமிழ் pH மதிப்பு வந்து 6.5 7.5 இருக்கணும். பற்களின் மேற்பரப்பு படலம் கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளானது. பல்லோட மேற்பரப்பு வந்து பற்களின் மேற்பரப்பு படலம் கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளானது. உமிழ்நீரின் pHின் மதிப்பு 5.5 கீழே குறையும் போது பற்களின் மேற்பரப்பு படலம் எனாமல் பாதிக்கப்படுகிறது. ஆல்ரெடி நம்மளோட உமிழ்நீரோட pH அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். 6.5 7.5 வரைக்கும் இருக்கணும்னு பார்த்துப்போம். இந்த 6.5 விட குறைவுதான் 5.5. நம்மளோட உமிழ்நீரில் வந்து pHின் மதிப்பு 5.5க்கு கீழே குறையும் போது பற்களின் மேற்பரப்பு படலம் எனாமல் பாதிக்கப்படுகிறது. மண்ணின் pH மதிப்பு விவசாயத்தில் வந்து pH மதிப்பு வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது சொல்லியிருக்காங்க. சிட்ரிக் அமிலம் பழங்கள் வந்து எந்த மண்ணில் விளையும் அப்படின்னா காரத்தன்மையுடைய மண்ணில். அமிலத்தன்மையுடைய பழ மரங்கள் வந்து எங்கே தான் இருக்கும் அப்படின்னா காரத்தன்மையுடைய மண்ணிலையும். அடுத்து வந்து நெல் வந்து எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா அமிலத்தன்மையுடைய மண்ணிலும். கரும்பு வந்து நடுநிலைத்தன்மையுடைய மண்ணிலும் வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மழைநீரின் pH அளவு மழைநீர் வந்து pHோட அளவு வந்து 7 தான் இருக்கும். மழைநீர் வந்து ஒரு நடுநிலைத்தன்மையானது. ஆனால் அந்த மழைநீர் வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடோட கலந்து அந்த மழை நீரில் இருக்கக்கூடிய pHின் மதிப்பு வந்து 7ஐ விட குறையுது. அதனால தான் அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமிலமழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அமிலமழை இருக்கிறதுனால அந்த அமிலமழை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆறு குளம் ஏரி குட்டைகள் வந்து நிறையும் போது அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது. வளிமண்டல காற்று சல்பர் டை ஆக்சைடுகள் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மழைநீரில் கரைந்து pHின் மதிப்பு 7ஐ விட குறைய செய்கிறது. இவ்வாறு மழைநீரின் மதிப்பு 7ஐ விட குறையும் போது அம்மழை அமிலமழை எனப்படும்.